ஹலோ பிக் மை ஸ்டாக் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாமா? மே 22, 2026க்கான மார்க்கெட் க்ளோசிங் பெல் அனாலிசிஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு மார்க்கெட் நிஜமாவே ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி தாங்க இருந்துச்சு. காலையில கொஞ்சம் சறுக்குனாலும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா மார்க்கெட் மேல வந்துச்சு அப்படிங்கறத தான் இன்னைக்கு நம்ம டீடைலா பார்க்க போறோம். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்றவங்களுக்கு இன்னைக்கு மார்க்கெட்டோட இந்த சூப்பர் ரெக்கவரி கண்டிப்பா பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கும் இல்லையா? சரி, ஆரம்பத்தில் இருந்த சரிவை மாத்தி மார்க்கெட்டை திரும்பவும் தூக்கி நிறுத்தின அந்த சீக்ரெட் ஃபேக்டர்ஸ் என்ன? எந்தெந்த பங்குகள் முன்னணி வகிச்சது? இதெல்லாம் தான் நம்ம இப்ப பிரேக் டவுன் பண்ணி பார்க்க போறோம். முதல்ல நம்ம நிஃப்டி 50 பார்த்துருவோம். இன்னைக்கு 64.60 பாயிண்ட்ஸ் ஏறி 23,719.30 அப்படிங்கிற லெவல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா க்ளோஸ் ஆயிருக்கு. நாள் முழுக்க மார்க்கெட்ல பல ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் கடைசியில அந்த 23,700 அப்படிங்கிற முக்கியமான மார்க்கை தாண்டி கம்ஃபர்டபுளா செட்டில் ஆகி இருக்கிறது காளைகளுக்கு, அதாவது நம்ம பையர்ஸ்க்கு ஒரு செம பாசிட்டிவான நியூஸ். அதே மாதிரி சென்செக்ஸ் எண்களையும் கொஞ்சம் கவனிங்க. காலையில இருந்த அந்த வீக்னஸ்ல இருந்து முழுசா வெளியே வந்து கிட்டத்தட்ட 232 பாயிண்ட்ஸ் ரெக்கவர் ஆகி 75,415.35 முடிஞ்சிருக்கு. காலையில மார்க்கெட் விழும்போது இருந்த அந்த டென்ஷனை மத்தியானத்துக்கு மேல வந்த இந்த ஒரு பெரிய ரெக்கவரி அப்படியே மாத்தி இன்வெஸ்டர்ஸ் மத்தியில ஒரு புது நம்பிக்கையை கொண்டு வந்திருக்குனே சொல்லலாம். சரி, இந்த நம்பர்ஸ்க்கு பின்னாடி என்னதான் நடந்துச்சு? இங்கதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேக்ரோ ரீசன் ஒளிஞ்சிருக்கு. அதாவது குளோபல் மார்க்கெட்ல முக்கியமா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில நடக்கிற போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் சம்பந்தமான பாசிட்டிவ் நியூஸ் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு பெரிய ரிலீஃப் கொடுத்திருக்கு. நம்ம எந்த ஒரு அரசியல் நிலைப்பாட்டையும் எடுக்கலனாலும் மார்க்கெட் இந்த நியூஸை எப்படி எடுத்துக்கிச்சு அப்படிங்கறது தான் இங்க பாயிண்ட். இந்த குளோபல் டென்ஷன் குறைஞ்சது நம்ம லோக்கல் மார்க்கெட்லயும் பையிங் இன்ட்ரெஸ்ட்டை பயங்கரமா தூண்டியிருக்கு. இது எப்படி செயின் ரியாக்ஷன் மாதிரி ஒர்க் ஆச்சுன்னு நான் சொல்றேன் கேளுங்க. முதல்ல இந்த அமைதி பேச்சுவார்த்தைகள்ல ஒரு நல்ல முன்னேற்றம் தெரிஞ்சது. இதோட டைரக்ட் எஃபெக்டா குளோபல் மார்க்கெட்ல பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை பேரலுக்கு $105க்கும் கீழே சரசரன்னு இறங்கிடுச்சு. நமக்கு நல்லாவே தெரியும், கச்சா எண்ணெய் விலை குறையும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்மூர்ல பணவீக்கம், அதாவது இன்ஃப்ளேஷன் பத்தின பயம் குறைஞ்சிடும். இதுதாங்க இன்வெஸ்டர்ஸ் கான்ஃபிடன்ஸை பூஸ்ட் பண்ணி இன்னைக்கு மார்க்கெட் ஏறினதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் அமைச்சு கொடுத்துச்சு. இந்த கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சதோட இம்மீடியட் இம்பாக்டை நம்ம ரூபாயோட மதிப்புல ரொம்ப கிளியராகவே பார்க்க முடிஞ்சது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு டாலருக்கு நிகரான நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு 96.96ன்னு ஒரு ரெக்கார்ட் லோக்கு போனதும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அது கொஞ்சம் கவலையா தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது செம ஸ்ட்ராங்கா ரெக்கவர் ஆகி 96.18க்கு வந்திருக்கு. இது நிஜமாவே ஒரு சூப்பர் நியூஸ். நம்ம பொருளாதாரத்துக்கும் இது ஒரு நல்ல அறிகுறி. இப்போ செக்டார் வைஸ் என்ன நடந்துச்சுன்னு பாப்போம். மார்க்கெட் முழுக்க ஒரே மாதிரி பாசிட்டிவா இருந்துச்சான்னு கேட்டா இல்ல. இன்னைக்கு மார்க்கெட் ரெண்டு செக்டாருக்கு இடையில நடந்த ஒரு பெரிய கயிறு இழுக்கும் போட்டி மாதிரி தான் இருந்துச்சு. பேங்கிங் செக்டார் மார்க்கெட்டை மேல தூக்க ட்ரை பண்ண, இன்னொரு பக்கம் ஹெல்த் கேர் செக்டார்ல இருந்து கடுமையான செல்லிங் பிரஷர் மார்க்கெட்டை கீழே இழுக்க ட்ரை பண்ணுச்சு. டேட்டாவை கொஞ்சம் டீப்பா பார்த்தோம்னா பேங்கிங் செக்டாரோட ஆதிக்கம் ரொம்பவே தெளிவா தெரியும். நிஃப்டி பிரைவேட் பேங்க் 1.3%, நிஃப்டி பேங்க் 1% சூப்பரான ஏற்றத்தை கொடுத்திருக்கு. HDFC பேங்க், ICICI பேங்க் மாதிரியான ஹெவி வெயிட்ஸ் தான் முன்னாடி நின்று இந்த ரெக்கவரியை லீட் பண்ணாங்க. ஆனா அதே சமயம் நிஃப்டி ஃபார்மா இண்டெக்ஸ் கிட்டத்தட்ட 0.9% வரைக்கும் கீழே இறங்கி இன்வெஸ்டர்ஸை கொஞ்சம் அப்செட் பண்ணிடுச்சு. சரி, இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்கா எந்தெந்த ஸ்டாக்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னு ஒரு குவிக் ரவுண்ட் அப் பார்த்துடலாம். கெய்னர்ஸ் லிஸ்ட்ல டாடா குரூப்போட ட்ரெண்ட் 3%க்கும் மேலே ஏறி அசத்திருக்கு. ஏஷியன் பெயிண்ட்ஸ் அப்புறம் ஆக்சிஸ் பேங்கோட நல்ல லாபத்தை கொடுத்து மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. லூசர் சைட்ல பாத்தீங்கன்னா மேக்ஸ் ஹெல்த் கேர் அவங்களோட Q4 ரிசல்ட்ஸ் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாததால கிட்டத்தட்ட 6% பயங்கரமா செறிஞ்சிருச்சு. ITC அப்புறம் சன் ஃபார்மாவும் இன்னைக்கு இறங்கு முகத்துல தான் இருந்துச்சு. ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு சில குறிப்பிட்ட ஸ்டாக்ஸோட மூவ்மெண்ட்டை டிசைட் பண்ணது அவங்களோட Q4 கார்ப்பரேட் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்ஸ் தாங்க. உதாரணத்துக்கு இன்ஃபோஎட்ஜ் பாத்தீங்கன்னா லாபமோ மார்ஜினோ நல்லா இருந்ததால அந்த ஸ்டாக் 4% மேல ஏறிடுச்சு. எலக்ட்ரானிக் ஸ்மார்ட்க்கு லாபம் 50% உயர்ந்த நியூஸ் வந்த உடனே இன்வெஸ்டர்ஸ் போட்டி போட்டு வாங்கினதுல ஒரே நாள்ல 7% ஏறிடுச்சு. ஆனா LG எலக்ட்ரானிக்ஸ்க்கு லாபம் 8% குறைஞ்சதால கொஞ்சம் செல்லிங் பிரஷர் அதிகமாகி 2% கீழே இறங்கிடுச்சு. ஓகே, இன்னைக்கு மார்க்கெட் முடிஞ்சது. அடுத்த ட்ரேடிங் செஷனுக்கு நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான டெக்னிக்கல் லெவல்ஸ் என்ன? SBI செக்யூரிட்டிஸ் எக்ஸ்பர்ட் சொல்றபடி பாத்தீங்கன்னா ஒருவேளை மார்க்கெட் கீழே இறங்கினா 23,670 இருந்து 23,650 வரைக்கும் இருக்கிற ஜோன் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா இருக்கும். அதுவே மார்க்கெட் மேல போக ட்ரை பண்ணுச்சுன்னா 23,850 இருந்து 23,870 ஜோன்ல ஒரு ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ ட்ரேடர்ஸ் எல்லாரும் இந்த லெவல்ஸ் உங்க வாட்ச் லிஸ்ட்ல கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி. அடுத்த வாரம் நிஃப்டி அந்த மேஜிக் நம்பரான 24,000 தாண்டி புது உச்சத்தை தொடுமா, இல்ல மார்க்கெட்ல ஒரு கரெக்ஷன் வருமா?
நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. பிக்மை ஸ்டாக்ஸோட இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை தட்டி விடுங்க. கடைசியா நம்ம செபி டிஸ்க்ளைமர். நாங்க செபில ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஃபினான்ஷியல் அனலிஸ்ட் கிடையாது. இந்த எக்ஸ்பிளைனர்ல நாங்க சொன்ன விஷயங்கள், டேட்டா எல்லாமே உங்க எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடியும் உங்களோட சொந்த அனாலிசிஸை பண்ணுங்க, இல்லனா உங்க ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்க. மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மார்க்கெட் அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.